அந்த இடத்துல உணவை கரைச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அமிலம் வந்துடும். இது மாதிரி அமிலம் வந்துடும். இது எப்படி இருக்கும், காலையில் ஒரு சில நேரம் தொண்டைக்குழியிலேருந்து கக்குவாங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரில் எச்சில் வரும். சரியா? அப்போ இதுதான் அந்த இறைப்பைக்குள்ளே ததும்பிகிட்டே இருக்கும். சரி, நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த தண்ணியை என்ன செய்கிறீங்க, அதாவது இந்த ஆசிட்டுங்கிற தண்ணியை வெளியே கக்கி எடுக்கிறீங்களா? இல்லை. இது என்ன செய்யுது, உள்ளே இருக்கிற உணவை சத்துமானத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிற மீதி உணவுகளை எல்லாம் கரைக்கிறதுக்கு இது தயாராகிடுச்சு. தயாராகி முடிச்சோன்னே வெறும் வகுத்தில் இதுதான் மிதந்துட்டு இருக்கும். உள்ளுக்குள்ளே இறைப்பையினுடைய மேல் புறத்தில் இது இந்த மாதிரி ஒரு திரவம் இருக்கும். அந்த பார்ட்ஸோட பேரெல்லாம் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இது முதங்கிட்டே இருக்கும். இப்படி நம்ம ஆசையை பிடிக்க இது பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னென்னலாம் இருக்கோ என்ன இதில் நீங்கள் என்ன செய்கிறீங்க தெரியுமா, வயிற்றுக்கு மெயினாக புண்ணு வர்றதுக்கு காரணமும், ரெண்டாவது என்ன சொல்கிறது, நீங்கள் எது சாப்பிட்டாலும் வயிறு ஆவி எடுக்குது, எனக்கு எரியுது அப்படிங்கிறீங்கள, அதுக்காக நீங்கள் எடுத்தோடனே இதுக்குள்ளே ஒரு புளிப்பான ஒரு ஆகாரத்தை கொடுக்குறீங்க. ஏதாவது ஒரு லெமன் ஜூஸ் மாதிரி ஏதாவது புளிப்பான ஒரு ஆகாரத்தை கொடுக்குறீங்க. ஆகாரத்தை கொடுத்தோட இந்த புளிப்பு இதே புளிப்பாக தான் இருக்கும். இதுவே ஆசிட் வந்து புளிப்பாக ஒரு மாதிரி கசப்பு கலந்த மாதிரி இருக்கும். அது கூட எச்சா ஒரு புளிப்பு ஊற்றுறீங்க. சரிங்களா? பேச்சா ஒரு புளிப்பு ஊற்றுறீங்க. அப்புறம் பத்தாததுக்கு நீங்கள் பத்தாது இது ஏதாவது சாப்பிட்றேன்னு சொல்லி போட்டு ஒரு 2 பூண்டை தட்டி போட்டுருவீங்க உள்ள. சரிங்களா? ஒரு பூண்டை தட்டியோ ஏதோன்னு பண்ணி ஒரு ஏதாவது ஒன்றில் போட்டு நாம்பியோ முழுங்குவீங்க. இல்லைன்னா பூண்டு தட்டினோ ஒரு சிலர் அதை அப்படியே மென்று முழுங்குறவங்களும் இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் போகட்டும் சொல்லி சொன்னோன்னே மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, காலங்காத்தால் நெல்லிக்காய் அரைச்சி குடிக்க சொல்லியிருக்கிறாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஆசிட்டில் ஆல்மோஸ்ட் கசப்பு புளிப்பு எல்லாமே இருந்து அந்த இறைப்பைக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும். பத்தாவதுக்கு லெமன் ஜூஸு அல்லது நெல்லிக்காய் ஜூஸ் பாருங்கள், அதையும் குடித்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. மறுபடியும் ஜூஸ் குடித்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. அப்போ இங்கே உள்ளே வந்து இது ஒரு அடையாளத்துக்காக போட்டிருக்கேன், கட் பண்ணி போட்டிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் அரைச்சி தான் அதில் வாயில் போடுவீங்க. பூண்டை வந்து வணக்கி சாப்பிடுவீங்க, அப்படி இல்லைன்னா நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிப்பீங்க. அப்போ இந்த அமிலத்தோட லெவல் எவ்வளோ ஆகிட்டு வருதுன்னு பாருங்கள். மறுபடியும் நீங்கள் ஒரு வேலையை செஞ்சு அப்புறம் மறுபடியும் யாரோ ஏதோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறமா ஜீரக பவுட்ரு, கொஞ்சம் மிளகு இதெல்லாம் போட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி குடிப்பீங்க. இப்போது உங்கள் வயிற்றுல காலங்காத்தால் முழு வகுத்துக்குள்ளே என்ன இருக்குது, மொத்தமாக முழு வகுத்துக்குள்ளே என்ன இருக்குது, இந்த ஆசிட் மட்டும்தான் இருக்குது. இதில் நீங்கள் என்னென்னலாம் இருக்குதுன்னா